பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 o'clock எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல அதுமா நம்ம வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து எல்லாமே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியானமே நாங்கள் ஊருக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுனால டவுட்டில் தான் நான் வந்து அன்றைக்கே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணேன். மொதல் நாள் செவ்வாய்க்கிழமை நான் வெற்றிலை தீபம் போட்டனால சரி நைட்டு 8 to 9 ஓர டைமில் தான் வெற்றிலை தீபம் போட்டேன். ஸோ அந்த தீபத்தையும் மார்னிங் ஏற்றிட்டு அதோடய சேர்த்து நான் முருகருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு வந்து நெய் விளக்கு ஒரு விளக்கு வந்து ஏற்றினேன். முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பால் தயிர் அதுக்கப்புறம் சந்தனம் இது 3 தான் வந்து அபிஷேகம் பண்ணி அழகாக வந்து முருகனுக்கு அலங்காரம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் ஃபாஸ்டிங் இருந்தால் அதையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.